ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் குக்கிங் ரொட்டீன் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது காலையில் எழுந்திரிச்சதும் டீ குடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சாச்சு. ஒரு பெரிய பாத்திரத்தில் டெய்லி இந்த மாதிரி வச்சுருவோம். அடுத்து இன்றைக்கி நான் கீரை மசியலும் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் செய்கிறேன். அதுக்காக பாசிப்பருப்பை வேக வச்சு குக்கரில் வச்சாச்சு. கீரையை ஒரு 2 நிமிஷம் இப்படியே தண்ணியில் விட்டுட்டா அதில் இருக்க அந்த மண்ணெல்லாம் தண்ணியில் செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அங்கே இருக்க மண்ணெல்லாம் சீக்கிரமாக போகும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ 2 நிமிஷம் வச்சதில் தண்ணி நல்லா அப்படியே கலங்கி இந்த வடித்ததில் மண்ணெல்லாம் அடியில் தங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ மண் தங்கியிருக்குன்னு. நம்ம அப்படியே அலசி எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி மண்ணெல்லாம் அதிகமாக படியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா மண்ணெல்லாம் தங்கிரும். நம்மளுக்கும் கீரையில் மண் இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவுனனால இப்போ லைட்டாக ரன்னிங் வாட்டரில் கழுவிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த ரன்னிங் வாட்டரை கீழே நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஏதாவது செடி இருந்தால் விடலாம். இப்போ கீரை கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். கீரை கூட்டு எப்பயும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் உளுந்து பருப்பு, 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ரசத்துக்கு புளியும் தக்காளியும் கொதிக்கட்டும்னு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 8 ஒரு 2 வரமிளகாயும் போட்டிருக்கு. இது நல்லா வணங்கட்டும். இதில் தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி ஓரளவுக்கு வணங்கட்டும். வணங்கினதும் நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்க அந்த கீரையை போட்டுடலாம். ஸோ தக்காளி வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை போட்டாச்சு. இந்த கீரை அப்படியே சூட்லேயே மெதுவாக வெந்து இது அப்படியே அமுங்கிரும். ஸோ ரசத்துக்கு தக்காளியும் புளியும் கொதிச்சதும் இறக்கி வச்சுட்டு இப்போ வாணலி அடுப்பில் வச்சாச்சு. இந்த வாணலியில் நம்ம புளிக்குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா கழுவி தண்ணி வடிஞ்சதும் அந்த ஈரத்தையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அந்த கட் பண்ணி வச்சாச்சு. தேவைப்பட்டால் ஒரு லெமனை கூட நீங்கள் கத்தியில் பூசி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாது. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10, அது கூட ஒரு 6 பல் பூண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. அது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாணலியில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு விட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை விட்டுக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையெல்லாம் போட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா பொரியட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் போட்டு சிம்மில் வச்சிடலாம். அந்த பிசுபிசுப்பு போகிற வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா அப்படியே இந்த எண்ணெயில் வணங்கட்டும். அது வணங்குறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான புளியும் கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். கீரை ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்ததும் அதை அப்படியே பெரட்டி விட்டுட்டோம்னா பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு. இது நல்லா வேகட்டும். இந்த கீரை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, குக்கர்லேயும் வேக வைக்கக்கூடாது. அப்போ அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் பருப்பை கலந்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயில் அந்த பிசுபிசுப்பு போனதும் எடுத்து வச்சுருக்க புளி விட்டு இதை ஒரு 3 நிமிஷம் வரை அப்படியே சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொதிக்க விடலாம். அந்த வெண்டைக்காய் வேக வேக அதோட காரம் உப்பெல்லாம் இறங்கிடும். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வெண்டைக்காயில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிடும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி உள்ளே விட்டுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் புளியில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸை இதில் விட்டுக்கலாம்.
இதுவும் சேர்ந்து நல்லா கொதித்து பச்சை வாசம் போகட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு விட்டு கலந்துக்கலாம். பாசி பருப்பு தான் நான் வேக வச்சுருக்கேன். கலந்து இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே சுண்டட்டும். அப்புறம் தேங்காயும் கொஞ்சம் சீரகமும் அரைச்சி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரைக்கூட்டில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொதிக்குது. இப்போ இன்னொரு வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ரசத்துக்கு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரியட்டும். அந்த கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து போட்டுக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி அந்த இதை வந்து விட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், உப்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் ரசம் வைக்கிறதுக்கு அவங்க மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனும் சர்க்கரையும் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் இதோட டேஸ்ட்டு. இப்போ இது நுரக்கட்டி வந்தது இறக்கிடலாம். நம்மளோட பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை மாற்றி வச்சு தாளித்து கொட்டிடலாம். இப்போ கீரை கூட்டு எல்லாம் முடிஞ்சதும் தேவைப்பட்டால் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிள்ளை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அது வணக்கி கொட்டிடலாம். மேலால் ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம இந்த உப்பு பருப்பு பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிள்ளையை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த மிக்ஸ்டு கார சட்னியும் இட்லியும் ஆயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன். பாருங்கள், சாதம் கடைசியாக வைக்கிறதுனால அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ நம்மளோட கீரை கூட்டு, வெண்டைக்காய் காரக்குழம்பு. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு, காரக்குழம்புக்கு நம்ம உப்பு பருப்பு தொட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ரசம். கொத்தமல்லி இல்லாதனால அது போடலை. ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு, இந்த குட்டி கலசப்பானைன்னு சொல்லுவாங்க. இது வீட்டில் இருந்தது. இதை வந்து தயிர் வந்து அளவாக ஊற்றி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காலையில் நம்ம காய்ச்சின பால் எப்பயும் நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே வெது வெதுன்னு ஆகிடும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டா மதியம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட நம்மளுக்கு பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.